அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பானவர்களே, நமக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சொந்தங்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே, இன்னும் மாற்று சகோதரர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் மத்தியிலும் சரி, நம்முடைய இணக்கங்களை அன்புகளை பரிமாறிக்கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பது விருந்து. அன்பானவர்களே, ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு அயராபி ஒரு பயணத்திற்காக வெளியே செல்கின்ற சமயத்திலே இரவு நேரத்தை அடைந்து விடுகின்றார். ஒரு தூரத்திலே ஒரு வீடு தெரிகிறது. அருகாமையில் சென்று அந்த வீட்டில் நிற்கின்ற அந்த பெண்மணி கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. உடனே நான் இப்படி ஒரு பயணியாக வந்திருக்கேன், இன்றைக்கி இங்கே தான் தங்கணும். அப்போ வந்தவங்க போனவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இது இடம் கிடையாதுன்னு சொல்லி அந்த பெண் தானாக சமைச்சு தானாக அவர் அங்கே வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று கணவர் வருகிறார், வந்து மனைவிட்டு கேட்கிறார் யாருன்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க என்னன்னு தெரியல, இருந்தாலும் விருந்தாளின்னு சொல்லி நிற்கிறாரு. சாப்பாடு கொடுக்கலையா? இல்லை கொடுக்கல, நான் சாப்பிட்டேன். உடனே கோவப்பட்டு வெளியே வந்து அவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒட்டகத்தை அறுத்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஒட்டகம் என்பது இவர் கொண்டு வந்த ஒட்டகம். இருந்தாலும் அவசரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறுமனையாக படுக்க வைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாரு, அறுத்து கொடுத்து விருந்தெல்லாம் முடித்த பிறகு தன்னுடைய அழகிய ஒட்டகத்தை அதுக்கு பகரமாக கொடுத்துட்றாரு. இது ஒரு நிகழ்ச்சி. மறுநாள் இரவு ஒரு இடத்துக்கு அந்தால் போகும்போது இதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒதுங்கும்போது முதல் வீட்டுக்கு உள்ள நிலைமையை விட நேர் மாற்றமாக இருந்துச்சு. அங்குள்ள அந்த பெண்மணி விருந்தாளியை கவனிக்கணும்னு சொல்லி விருந்தெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது கணவர் வந்தார். யார் இவர்? இல்லை, திடீர்னு ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறாரு, அதனால் இருக்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்டு இவர் என்ன செஞ்சார், மனைவியுடைய மண்டையை உடைச்சிட்டார். இப்போ வந்தவர் சிரிக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டில் கணவர் நல்ல கணவராக இருக்கிறார், இந்த வீட்டுக்கு வந்தேன், இந்த வீட்டில் கணவர் மோசமானவராக இருக்கிறார். ஆக இந்த வீட்டில் உள்ள பெண்ணும் அந்த வீட்டில் உள்ள ஆணும் மட்டும் ஒரு விருந்தாளியை உபசரிப்பது சமமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே இவர் சொன்னார், இந்த ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி. அவர் அண்ணன், இவர் தங்கச்சி. அதாவது அவர் தங்கச்சியை நான் கட்டியிருக்கிறேன், என் தங்கச்சியை அவர் கட்டியிருக்கிறாரு அப்படின்னு அவர் வழங்கிட்டார். ஆஹா, நல்லது செய்வதில் அந்த அண்ணனும் இந்த தங்கச்சியும் நன்றாக இருக்கிறார்கள் என்று வாழ்த்தி சென்றார். அன்பானவர்களே, இந்த சம்பவத்துக்கு தோதுவாக சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய வீட்டுக்கு அவருடைய சகோதரருடைய நண்பர்கள், அவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் விரதத்தின் அடிப்படையில் இருக்கின்ற அந்த சமயத்திலும் கூட அழைத்து அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்த அந்த விருந்து கொடுத்த அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. உண்மையிலே அந்த சகோதரிகள் இருவருமே நற்குணத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே நம்முடைய இணக்கங்கள், அது முக்கியமாக நமக்கு மத்தியிலே சமூக நல்லிணக்கங்கள் ஏற்படுவதற்கு இதுபோன்ற விருந்துகளில் இறைவனும் இறை தூதரும் எப்படி ஆகமாக்கி இருக்கிறார்களோ அதன்படி அமையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.